பொங்கல் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 71 டேஸ் சேலஞ்சோட டே 25 தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், எவ்வளோ ஃபுட்டு கலோரிஸாக நான் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிட்டேன், அடுத்து வந்து எவ்வளோ கலோரிஸ் எக்ஸசைஸ் மூலமாக நான் பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை எனக்கு கமெண்ட் மூலமாக சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 மணி 6:45 இருக்கும். லேட்டு தான், ஏன்னா இந்த எந்திரிச்சது 6 மணிக்கு பாப்பாவுக்கு பாலெல்லாம் ஆற்றிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு லெமன் காஃபி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு, இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பாக குடித்தா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குடிச்சிட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம், இல்லைன்னா மதியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன்னா 7:21 6:45 ஸ்டார்ட் பண்ணி 6:40 ஸ்டார்ட் பண்ணி 7:31 வந்து நான் முடிச்சிருக்கேன் ஒர்க் அவுட்டு. இப்போ வந்து ஒரு 1/2 லிட்ரு வந்து ஹாட் வாட்டர், கொஞ்சம் சுடு தண்ணி வெதும்பாக குடிச்சிக்கலாம். 1/2 லிட்ரு குடிக்கணும். இது வந்து நல்லா வந்து ஆல்ரெடி ஸ்வெட் ஆகிட்டுருக்கா, இன்னுமே ஸ்வெட்டாக வைக்கும் இந்த சுடு தண்ணி. லெமன் டீ குடித்ததுக்கப்புறம் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணினேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 மணி இது ஓட்ஸ் கஞ்சி குடிச்சதுக்கப்புறம் கடுக்கா பொடி தண்ணி தான் குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு 5 லிட்டருனாவது ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும், கம்பல்சரி குடிக்கணும். வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 12:45 இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தங்கீரை துவையல் நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஒரு கொஞ்சமாக வந்து சாப்பாடு. மணி ஒரு 1:30 இருக்கும், 1:22 ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லிகைப்பூ செடியெலாம் இங்கே நான் வச்ச எனக்கு தலையவே இல்லை. அதெல்லாம் வந்து அந்த சைடு அங்கிட்டு அங்கே தெரியுதுங்க இல்லையா, அங்கே வந்து அந்த ரோஸ் பூ செடியெலாம் அங்கே கொண்டே வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து நிழல் அடிக்கிறதுனால பூ வந்து தலையவே மாட்டேங்குது. மல்லிகைப்பூ செடி தொட்டியில் வச்சுருக்கனால அது கொண்டே வெயில் பாடுற இடத்துல கொண்டு வைக்கலான்னு இது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால சரி இந்த வேலையினாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ படுத்திருக்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 2:15 ஆகுது. எல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக கூட்டி முடிச்சுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் இல்லையா, கூட்டி முடிச்சிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கேன், அடுக்கி வச்சுட்டு மல்லிகைப்பூ செடியெல்லாம் அடுக்கி வச்சிட்டேன். அவள் டேட்ஸ் கேட்டுட்ருக்கா, எடுத்து கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேனா இல்லைன்னான்னு தெரியல, பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:20 இருக்கும். அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஜீரக தண்ணி எடுத்துக்கிறேன், ஜீரகம் பட்டை அதெல்லாம் போட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலை, மதியம் வந்து காலையில் பண்ணது தான். எவ்வளோ கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 420 கலோரிஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணதில் பர்ன் பண்ணியிருக்கேன். இந்த கார்டனிங் அந்த ஒர்க்கெலாம் பண்ணேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 300 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 700 சில்லற கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். டின்னர் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ரொம்பவே சூப்பராக போச்சு. ஆனால் வந்து என்ன கொஞ்சம் வந்து காலையில் பண்ண எக்ஸசைஸோடு விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து வீட்டு வேலைகளே நிறையா இருந்துச்சு, அதனால் பண்ண முடியல. அவ்வளோதான், போய் தூங்க வேண்டியதான். நாளைக்கு காலையில் எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக டயட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிரேவிங்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்டுக்கு கிரேவிங்ஸ் நம்ம தலையே வச்சுக்கணும், அப்படியே இருந்தாலும் லைட்டாக எடுத்துக்கணும். ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும். டாடா, குட் நைட்.